Hello friends, welcome to கற்றல் பயன்பாடு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல இங்கிலீஷ் கிராமர்ல டென்சஸ்ல இருந்து பிரசன்ட் டென்ஸ்க்குள்ள சிம்பிள் பிரசன்ட் பத்தி பார்ட் 1ல பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்தபடியா பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை கிளிக் பண்ணி டென்சஸ்னால் என்ன, டென்சஸ் கற்றுக்கிறதுனால என்ன யூஸ், அப்புறம் ஆம், இஸ், ஆர், ஹேவ், ஹேஸ் மாதிரியான ஆக்ஷன் வேர்ப்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும். சரி, ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெசன்ட் டென்ஸ்க்குள்ள சிம்பிள் ப்ரெசன்ட்க்கு அடுத்தபடியாக ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பற்றி பார்க்கலாம். வாட் இஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்? ஒரு ஆக்ஷன் இப்போ நடந்துகிட்டு இருக்குன்றதை ரெஃபர் பண்ணுறது தான் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதாவது இப்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். அந்த வார்த்தை ரீடுன்னு வச்சுக்கலாம். இப்போது ரீட்னா படின்னு அர்த்தம். இது நம்ம ஒருத்தருக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது, கோ அண்ட் ரீட், சிட் அண்ட் ரீட் அப்படின்ற மாதிரி. பட் இதுவே அவங்க ஆல்ரெடி ரீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னும் போது ரீடுன்ற வார்த்தை கூட ஐஎன்ஜியை ஆட் பண்ணிக்கணும். அப்படி ஆட் பண்ணும்போது ரீடுன்ற வார்த்தை ரீடிங்னு மாறுது. அப்படி ரீடிங்னு வரும்போது அவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க, இல்லைனா அவங்க ஆல்ரெடி படிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்ட்டு பொருள் தரும். இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இப்போ கண்டினியூஸாக நடந்துட்டுருக்குன்றதை ரெஃபர் பண்ணுறது தான் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இதில் சப்ஜெக்ட் ஐயா இருந்தால் அதுக்கு பின்னாடி ஆம்னும், சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் அதாவது ஒருமையாக இருந்தால் அதுக்கு பின்னாடி இஸ்ஸுன்னும், இதுவே சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் அதாவது பன்மையாக இருந்தால் அதுக்கு பின்னாடி ஆர்னும் ஆட் பண்ணிக்கணும். இப்போது இந்த எக்ஸாம்பிள்ஸை நல்லா கவனிங்க. ஐ ஆம் ரைட்டிங் காப்பி, ஹீ இஸ் லிசனிங் டு நியூஸ், தே ஆர் வாட்சிங் எ ஃபில்ம். இந்த சென்டென்சஸ் எல்லாமே இப்போது இல்லைனா சென்டென்சஸை சொல்கிற டைமில் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கிற மாதிரி தான் பொருள்படும். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்மில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய நிறைய சென்டென்சஸ் இந்த டென்ஸ் ஃபார்ம் என்னுடைய ஃபங்க்ஷனை கீப்பப் பண்ணுறது கிடையாது. இன்னும் நல்லா சொல்லப்போனால் இந்த சென்டென்சஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்க மாதிரி தான் தோணும். பட் அந்த சென்டென்சஸ் இப்போது கரண்ட் டைமில் என்ன நடந்துகிட்ருக்குன்றதை சில சமயம் ரெஃபர் பண்ணாது. இது எதனாலன்னு கேட்டால் இதுக்கு கிராமர் பேஸ்டு எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. தப்பான வார்த்தைகள் அப்புறம் சென்டென்சஸினுடைய ஸ்ட்ரக்சர் தப்பாக இருக்கிறதுனாலையும் இது ஏற்படுது. ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க சென்டென்சஸை நல்லா கவனிங்க. என் அப்பா ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னும், அடுத்த சென்டென்ஸில் நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன் அப்படின்னும் பொருள்பட மை ஃபாதர் ஒர்க்ஸ் இன் அ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னும் ஐ ஸ்டடி இன் 6th ஸ்டாண்டர்ட்னு சொன்னால் போதுமானது. ரூல்ஸை மீறின இந்த மாதிரியான சென்டென்சஸை தனியாக லேர்ன் பண்ணலைன்னா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தானான்னு கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. சில வேர்ப்ஸ் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணலாம். பட் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணணும்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் திங்கிங் ஆஃப் பையிங் எ நியூ ஹவுஸ்ன்ற சென்டென்ஸுக்கு அவர் ஒரு வீட்டை வாங்குகிற தாட்டில் இருக்காருன்னு பொருள்படும். அப்புறம் ஹீ இஸ் மைண்டிங் த கிளாஸ்ன்றதுக்கு அவர் கிளாஸை கவனித்து நடத்துகிறாருன்னு பொருள்படும். சரி, ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். இதை வச்சு 2 எக்ஸசைஸ், அதாவது தமிழ் சென்டென்சஸை ஒரு எக்ஸசைஸ்க்கு 10 சென்டென்ஸுன்ற பேசிஸில் 2 எக்ஸசைஸ் தரேன். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டென்சஸை படித்து பார்த்துட்டு நீங்களே ஓனாக இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பற்றி பார்க்கலாம். வேர்பனுடைய ஆக்ஷன் நடந்து முடிஞ்சதும் பட் ஆக்ஷனுடைய யூசேஜ் இப்போயும் ஸ்டாண்டர்டாக நிற்கிற சூழ்நிலையை ரெஃபர் பண்ணுறது தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். வேர்பனுடைய கடந்த பெயரச்சம் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இந்த டென்ஸ் ஃபார்மில் யூஸ் செய்யப்படுது. வேர்பனுடைய மூணாவது வேற்றுமை அதாவது தேர்ட் ஃபார்ம்னு சொல்லக்கூடிய பாஸ்ட் பார்ட்டிசிபிளை தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். எல்லா வேர்ப்ஸினுடைய டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸை லிஸ்ட்டாக ஆட் பண்ணுறது ரொம்ப கஷ்டன்றதுனால இந்த லிஸ்ட்டை நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். இந்த டென்ஸ் ஃபார்மில் சென்டென்ஸை செட் பண்ணுறதுக்கு சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வேர்புக்கு முன்னாடி ஹேஸ்னும், சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் ஹேவ்னும் ஆட் பண்ணணும். பட் இதுவே சப்ஜெக்ட் ஐ யூ மாதிரியான ப்ரொனவுனாக இருந்தால் ஹேவ் ஆட் பண்ணணும். ஹேவ் ஹேஸ்க்கு பின்னாடி வேர்பை செட் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள்ஸை நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஹி ஹேஸ் கான் டு டெல்லின்றதுக்கு அவர் டெல்லிக்கு போயிருக்காருன்னோ ஒரு தடவை போயிருந்தாருன்னோ இல்லைன்னா ஒரு தாட்டி போன ட்ராவலினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போயும் மைண்டில் இருக்குன்னோ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏற்ற மாதிரி பொருள்படும். செகண்ட் சென்டென்ஸில் தே ஹேவ் பாஸ்டு த டெஸ்ட்டுன்றதுக்கு அவங்க டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பாஸ் பண்ண கண்டிஷன் ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னும் பொருள்படும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்க்கும் சிம்பிள் ப்ரெசன்ட்க்கும் நடுவில் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் படிக்கும்போது நல்லா புரிஞ்சிக்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷில் அப்ராக்சிமேட்டாக 2 ஈக்குவலன்ட் மீனிங்கில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் ரெண்டுக்கும் வேறு வேறு நோக்கங்கள் இருக்கிறத நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த டென்ஸ் ஃபார்மில் பாஸ்ட் பீரியடை ரெஃபர் பண்ணுற வேர்பு அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணக்கூடாது. பட் அதில் ஒரு பார்ட்டாக பாஸ்ட் டென்ஸில் இருக்க சில வேர்ட்ஸும் சென்டென்சஸும் யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பற்றி இப்போ நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். இதை வச்சு இப்போ வரக்கூடிய எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பற்றி பார்க்கலாம். பாஸ்ட் பீரியடில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக ஆகிட்டுருக்கும் வேர்பை குறிக்க இந்த டென்ஸ் ஃபார்ம் யூஸ் ஆகுது. சில பீரியடாக இல்லைன்னா கொஞ்சம் நேரமாக ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்ருக்குன்றதை ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் ஆகுது. கண்டினியூஸாக செஞ்சுட்டு இருந்து கொஞ்சம் முன்னாடி ரிசல்ட்டை ரிசீவ் பண்ணதுனாலையும் அதனுடைய பெனிஃபிட் ஸ்டேட்டஸ் கன்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த டென்ஸ் ஃபார்மை யூஸ் பண்ணலாம். இதில் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் அது கூட ஹேஸ் பீனும், சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் அது கூட ஹேவ் பீனும் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு பின்னாடி வேர்ப் ஃபார்மினுடைய ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அதாவது ஐஎன்ஜியை ஆட் பண்ணுங்கள். அது எப்படின்னு இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த 2 சென்டென்சஸை பாருங்கள். ஹி ஹேஸ் பீன் வாட்சிங் கிரிக்கெட் ஃபார் 2 days. இது சிங்குலர்ன்றதுனால ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம். ரெண்டாவது எக்ஸாம்பிளாக தே ஹாவ் பீன் டூயிங் எ கம்ப்யூட்டர் கோர்ஸ் சின்ஸ் 2000ன்னு இருக்குது. இதுக்கு ப்ளூரல்ன்றதுனால ஹாவ் பீன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம். இப்போது நான் இந்த எக்ஸாம்பிளை சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்தா நீங்கள் உண்மையிலேயே கிரேட்டுங்க. உங்களால் சீக்கிரமாக இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். இந்த டென்ஸ் ஃபார்மில் சின்ஸ், ஃபார் அப்படின்ற இந்த 2 ப்ரிப்போசிஷன்ஸ் தான் ஆக்ஷனுடைய டியூரேஷனை ரெஃபர் பண்ணுது. குறிப்பிட்ட நேரத்திலிருந்து பொருள்பட சின்ஸ் அப்படின்னும், இவ்வளவு நேரமாக, அவ்வளவு நேரமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபார்னும் யூஸ் பண்ணுறோம். உதாரணமாக சின்ஸ் எஸ்டர்டேன்றதுக்கு நேற்றுல இருந்து அப்படின்னும், ஃபார் half an hour அப்படின்றதுக்கு அரை மணி நேரமாக அப்படின்னும், ஃபார் 2 daysன்றதுக்கு 2 நாட்களாக அப்படின்னும் பொருள்படும். சரி, ஓகே. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். இப்போது இதை வச்சு பின்னாடி வரக்கூடிய எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.